generally said, it is generally said that one should remember Krishna at the time of death to go back to Krishna. But in the lifetime of Sri Ramanujacharya, he asked 6 questions through another sannyasi called Tirukachi, and Lord Vardaraja said that he will take a Vaishnava to his abode even if the devotee does not remember him at the time of death. How to understand this? பகவத்கீதையில் கிருஷ்ணர் மரண தருவாயில் அவரை நினைப்பவர் ஆன்மீக உலகத்துக்கு வந்து சேருவார் என்று கூறுகிறார். ஆனால் ராமானுஜாச்சாரியார் மற்றொரு திருக்கச்சி நம்பி எனக்கூடிய ஒரு சன்னியாசி மூலமாக பகவானிடமிருந்து ஒரு வித்தியாசமான பதிலை பெற்றார். அதாவது மரண தருவாயில் என்னை நினைப்பது என் பக்தனுக்கு அவசியமில்லை என்று அவர் கூறினார். இதை எவ்வாறு புரிந்து கொள்வது? Ultimately, it is not what happens at death, it is what happens before that when one is alive is more important. எனவே மரணத்தின் பொழுது என்ன நடக்கிறது என்பது முக்கியமல்ல, அவர் வாழ்நாளின் பொழுது என்ன செய்தார் என்பதுதான் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. So in other words, Krishna is not only looking at what happens when you die, he's looking at what happens during your life. இன்னும் வேறு விதமாக சொல்லப்போனால், நீங்கள் மரணத்தின் போது என்ன செய்கிறீர்கள் என்பதை கிருஷ்ணர் கவனிப்பதில்லை, நீங்கள் வாழ்நாளில் எந்த விதத்தில் நடந்து கொண்டீர்கள் என்பதை அவர் கவனிக்கிறார். Added to that, of course, is the mercy of the Lord. இதற்கு மேலாக பகவானுடைய கருணையும் இருக்கிறது. And he will make his choice based upon his own will. பகவானுடைய இச்சைக்கு ஏற்ப அவர் ஒரு பக்தரின் விஷயத்தில் தீர்மானிக்கிறார். He is not bound by rules. அவருக்கு எந்த விதமான சட்டங்களும் அவரை கட்டுப்படுத்துவதில்லை. That is it for today, Maharaj. Thank you so much.